இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 14, 2025 14/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும். பௌர்ணமி திதி பிற்பகல் 12:26 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஷட திதி ஹோலிகா காரடையான் நோன்பு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்று பிற்பகல் 12:57 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று பிற்பகல் 12:57 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று மாலை 6:49 சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால நாளை பங்குனி மாதம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருக்காரு. அதனால இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து, அதாவது மத்தியானம் 12 மணி வரைக்கும் பெருசா பாதிப்பு இருக்காது. 12:58 மேல உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பா இன்று கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சில ஆக்ரோஷமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய வியாபாரத்துல வருமானம் இருக்கும், ஆனா வருமானம் கடன் அடைக்கிறதுக்கே போகும். தாயாருடைய அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகளில் இன்று அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடனை பத்தி புலம்பி தள்ளுவீங்க. குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அஃபீஷியல் எதிரிகள், அதாவது நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எதிரிகளாக மறைமுக எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று நீங்க கொஞ்சம் பொறுமை இழந்து கத்துவதற்கு, சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதுவும் குறிப்பா மத்தியானம் 3 மணிக்கு மேல உங்களுக்கு எங்கேருந்து தான் அப்படி கோபம் வருமோ தெரியாது. அந்த அளவுக்கு கோபப்பட்டு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய பொறுமையை வளர்த்து கொள்வது அவசியமான ஒன்று. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான நன்மைகளும் ஏற்படுவதில் சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆனா பெருசா அதை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்துவார்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரிஷப ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருக்கிறதுனால இன்று வேலை பளு அதிகரிக்கும். மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் தாமதமாகும். வருமானத்துல பெருசா பாதிப்பு இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. அதே சமயம் சில தேவையற்ற சங்கடங்கள் அல்லது மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா சாயந்தரம் 4 மணிக்கு மேல உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு என்ன பேசினாலும் சரி, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகள் மேனேஜ்மெண்ட் உங்களை தேவையில்லாம விமர்சனம் பண்ணி உங்களுடைய செயல்பாடுகளை
தடுமாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் தேவை. நிதானமற்ற சூழ்நிலை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பதவிசா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மதியத்துக்கு மேல உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மன தடுமாற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். தாயார்கிட்டயோ இல்ல தாய் வழி உறவினர்கள்கிட்டயோ அனாவசியமா வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறப்புகளும் உங்களுக்கு இன்று தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுத்துவார்கள். இன்று பதட்டம் அதிகரிக்கும். மதியத்துக்கு மேல உடன்பிறப்புகள் மற்றும் சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறதுனால பெருசா வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். தந்தை வழி ஆரோக்கிய விஷயத்தில் இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மதியத்துக்கு மேல உங்களுக்கு மருத்துவ ரீதியான அல்லது வேலை ரீதியான முயற்சிகள்ல கடுமையான உழைப்பு தேவைப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் குறைவாக இருந்தாலும் பெருசா பாதிப்பு இருக்காது. சந்தோஷமான அனுபவங்கள் கூட சுமாரான அனுபவங்களைத்தான் தரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மதியத்துக்கு மேல சுக குறைவு காரணமாகவோ அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களின் காரணமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தாயாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு அலைச்சல் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கையான செய்திகள் வருவதன் மூலமாக நற்செய்திகளாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இல்லாட்டி வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறது, தங்க நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா தாயாரின் சந்தோஷத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. தேய்பிரை சந்திரனா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாம எதிரிகளுக்கு நீங்களே அல்வா கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதாவது அவங்க மெல்றதுக்கு ஒரு காரணத்தை நீங்களே கொடுத்துற மாதிரி ஆயிடும். நிதானத்துடன் பேசுவது நல்லது. குடும்ப விஷயத்துல 3ஆம் நபர் தலையீடு இருக்கு. அவங்களுடைய இன்ட்ரூஷன் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. மதியம் 12 மணிக்கு மேல குடும்பத்துல பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட பண வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுனால இன்று மதியத்துக்கு மேல சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். அதே சமயம் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது உறவுகளை சந்தித்து உறவை பேணுவதற்குண்டான முயற்சியில ஈடுபடுவீர்கள். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் அல்லது முட்டல் மோதல்கள் விலகுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்க மனைவியோ இல்லை உங்க கணவரோ உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன், சண்டை போட்டு நான் டைவர்ஸ் போறேன் அப்படின்னு குதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மத்தியானம் 12 மணி 58 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மனமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிரிந்து போகணும்னு நினைச்சவங்களுக்கு ஒற்றுமையா வாழணுங்கிற எண்ணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள்.
உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்ப வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று பகல் வேளையில உங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது. ராசியில சந்திரன் இருந்தாலும், அவர் தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் பெருசா பாதிப்புகள் இல்லை. ஆனா மத்தியானத்துக்கு மேல சந்திரன், அதாவது மத்தியானம் 12:58 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில வராரு. சுக்கிரன் மற்றும் புதனின் பார்வையிலையும் வராரு. இதனால உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக குடும்ப பிரார்த்தனைகள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதை செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கோயிலுக்கு போகலாமா, இல்லை குலதெய்வ வழிபாடு செய்யலாமான்னு யோசனை வரும். இது எல்லாமே மத்தியானத்துக்கு மேலே ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. பகல் வேளையில உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தினாலும் மனசுல நீங்களா சில கற்பனை விஷயங்களை யோசித்து மனசஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு குழப்பம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பீர்கள். அந்த வருமானம் வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குடும்பத்திலையும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். அதனால அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டும் சரி, குடும்பமும் சரி, நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா மத்தியானத்துக்கு மேல தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நீங்களா சில வம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. கன்னி ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. இன்று மதியம் 12:58 வரைக்கும். அதனால உங்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தேவையில்லாத கற்பனை விஷயங்களை யோசித்து நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் மதியம் 12:58 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையில வரும்பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது தெளிவுன்னா குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில உங்களுக்கு கடனுதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க அதிகாரிகள் உங்களை தேடி வந்து உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. தந்தையுடைய உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலையை, கலைபுரத்தை போக்கக்கூடிய வகையில நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை மதியம் 12 மணிக்கு மேல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு கவலை, குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்களா சில விஷயத்தை நினைச்சு, கடனை நினைச்சு, இல்ல அரசு அதிகாரிகள் நினைச்சு, அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை நினைச்சு மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மனசுல ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட கற்பனைகள், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு எண்ணத்தை அதிகமா செலவிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மேல 12:58 மேல உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் பாசிட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா உங்களுடைய மனசுல இருக்கிற நெகட்டிவ் தான் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட்டால் மன நிம்மதியும் வெற்றியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் மதியம் 12:58 12ஆம் இடத்துக்கு வராரு. ஆனா இந்த 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தூரத்து சொந்தம், 4 தலைமுறைக்கு முன்னாடி சொந்த ஆள்லாம் வந்து தேடி வந்து உங்ககிட்ட பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வந்துருங்க, காது குத்துக்கு வந்துருங்க, குழந்தை பிறப்பு,
சீமந்தத்துக்கு வந்துருங்கன்ட்டு உங்களை அழைச்சிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கேன் அப்படிங்கிற கவலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் இந்த சுப செலவு வருங்காலத்தில் உங்கள் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி சுப வருமானமாக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலேயே செலவுகள் ஜாஸ்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள், வேலை நிமித்தமான பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட வார்த்தையை கொடுத்து சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதாவது அடுத்தவங்களுடைய தேவையை உணர்ந்து செலவு பண்ணுறதை விட உங்களுடைய தேவைக்கு அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு போய் ஆனால் நீங்களே செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் யாருக்கிட்டையும் உதவி கேட்காம இருக்கிறது நல்லது. ஆனால் அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். செலவுகளை கொடுத்தாலும் லாபத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அலுவலக ரீதியாகவும் சரி, உங்களுடைய பர்சனல் ரீதியாகவும் சரி, இன்று வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப தேவைகளுக்கு செலவுகள் ஏற்படும். நீங்கள் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அது சம்பந்தமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மத்தியானத்துக்கு மேலே நில முதலீடுகளில் அதிகம் கவனம் செலுத்துவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மனசில் இருக்கிற வைராக்கியத்தை நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையும். அலைச்சல் இருந்தது, அந்த அலைச்சல் கூட இப்பொழுது சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. குரு பார்வை கோடி நன்மை. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் தேவையில்லாமல் நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில், அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற நியாய தர்மத்தை அலசி ஆராய்வது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் நண்பர்கள்ட்ட நீங்களா சில விமர்சனங்களை சொல்லி அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியத்துக்கு மேல உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திரவிய லாபம், பொருள் லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மத்தியானம் 12:58 வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வருமானம் ஏற்படும். இந்த பகல் வேளையில் பிஃபோர் 12:58 PM வேலை விஷயமா யாருக்கிட்டையாவது பேசுகிறதா இருந்தால் கொஞ்சம் பதவிசா பேசுங்க, கொஞ்சம் சட்டிலாக பேசுங்க. அதிகார துணியில் பேசுங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு விமர்சனங்கள் வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலோ அல்லது பிஸ்னஸோ இல்லை வியாபாரமோ இல்லை வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு விமர்சனங்களை வைப்பார்கள். அடுத்தவங்க யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ பிஸ்னஸே பண்ணக்கூடாது, வேலைக்கும் போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மத்தியானம் 12:58 நடக்கும். அதன் பிறகு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த அல்லது படிப்பு சார்ந்த, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் இருக்கும். குறிப்பாக உங்கள் தந்தையோட அல்லது தந்தை வழி உறவினர்கள் அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் வேண்டாத விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி மனஸ்தாபத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக அஃபிஷியலாக உங்களுக்கு இன்றைக்கி வேலைப்பளு அதிகரிக்கும். அனாவசியமான அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இழுபறி நிலைமை தான். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து யார்கிட்டையாவது சண்டை போடணும், யார்கிட்டையாவது கோவப்படணும் அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷனோடய இருப்பீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டத்தை காட்டிலும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து செயல்படுவீங்க. இதனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. உடம்பும் ஒரு மாதிரி அசதியாக இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் இன்று தடுமாற்றம், தவறான முடிவுகளால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில சில தேவையற்ற செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய கடந்த கால நினைவுகளை நினைத்து மன வருத்தம் அதிகரிக்கும். அதனால கோபத்துல எதையாவது சொல்ல போக தேவையில்லாத பிரச்சனையாகும். சரி, இது வீட்டு விஷயம் இப்படிதான் இருக்குன்னா, ஆஃபீஸ் விஷயத்துல பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் பண்றவங்க உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க தவறான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு வேண்டாத விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரில. அப்பா கிட்டேருந்து, அம்மா கிட்டேருந்து, கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு இன்னைக்கு உங்களை வேண்டாத விஷயத்துக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிர்பார்த்த செய்திகள் நற்செய்திகளாக வராது. அதனால தடுமாற்றம் ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி. 9ஆம் இடத்து அதிபதியான புதன் 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருந்தாலும் உங்களுக்கு இன்று வேண்டாத விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். ஆனா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் காரணமாக நேர விரயம் ஏற்படுமே தவிர எந்த விஷயத்திலும் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது. குறிப்பா உங்களுக்கு அரசாங்க வகையில ஏதாவது செலவுகள் இருந்ததுன்னா அதை மட்டும் இன்னைக்கு கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, குறிப்பா வழக்கு சார்ந்த விஷயங்கள், மேலதிகாரிகள் இவர்களிடம் பேசும் பொழுது சற்று மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். உங்களுக்கு தேவையற்ற அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வார்த்தை விரயங்கள், குடும்ப விஷயத்துல அதிகமான தடுமாற்றம் ஏற்படும். வெளியாட்களுடைய குறுக்கீடு குடும்பத்தில் இருக்கு. அதனால அவங்க விஷயத்துல நீங்க யாரையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள யாரையாவது விட்டீங்கன்னா ஆம புகுந்த வீடு மாதிரி ஆயிடும். அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு உங்களுடைய யோசனைகளை சொல்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி யாருக்கிட்ட வாயை கொடுத்தாலும் வாங்கி கட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உடன்பிறப்புகள் இன்று தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்துவார்கள். அதனால அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பொருளை எங்கேயாவது வச்சுட்டு வீட்டில் இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகிற இடத்துல ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா ஃபைன் கட்டி தண்டை அழுதுட்டு சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பொருளின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. கடனை வாங்கியிருப்பீங்க, கடனை இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த கடன் கொடுத்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கோ அல்லது அவர்களுடைய ஏச்சல் பேசுக்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் தான் அவங்களுக்கு குறியா இருப்பாங்களே தவிர அவங்கள்ட்ட பணத்தை வாங்குறதுல குறியா இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பணத்தை செட்டில் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கும்ப ராசி. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 12:58 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்காது. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் துவங்குறது. அதனால இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல பகல் வேலையில முடிச்சுக்கோங்க. மத்தியானம் 12:58 உங்க வேலையை முடிச்சுக்கோங்க. உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடன் நட்பு பாராட்டுவீர்கள். ஆனால் மத்தியானம் 12:58 மேலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த நண்பர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்களோ அதே நண்பர்கிட்ட கராராக பேசி அவர்கிட்ட எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம் பணமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் குழந்தைகளுடனும் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மத்தியானத்துக்கு மேல யாருக்கிட்டையும் அனாவசியமா பேசாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பா மத்தியானம்
12 மணி 58 நிமிஷத்துக்கு மேலே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருந்தாலும் எதிரிகளால் உங்களுக்கு சில முக்கிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்களுடைய நேரம் கடத்தும் சூழ்நிலை காரணமாக நீங்கள் எரிச்சலடைஞ்சு சத்தம் போடுவீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்களையும் சமாளிப்பீர்கள். அதனால சந்தோஷமா இருப்பீங்க. மத்தியானம் 12 மணி 58 நிமிஷம் வரைக்கும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. மனசு சஞ்சலப்படும். இன்னைக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுவீங்க. ஆனால் கோயிலுக்கு போனால் கூட ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரன் விடாதுன்னு சொல்கிறது போல் கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் உங்களுடைய பொறுமையை அதிகம் வளர்த்து கொள்வது நல்லது. பொறுமை காப்பது அவசியமான ஒன்று. பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா உங்களுடைய தவறுகள் வெளிப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதாவது இருக்கிற இடம், வண்டி, வாகனம் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் வேளை நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் இருக்குது. என்னதான் மனசுக்குள்ளார சஞ்சலம் இருந்தாலும் இன்னைக்கு பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அன்வான்டாக ஆர்குமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் செலவு குறையிறதுனா உடனே வருமானம் ஜாஸ்தி ஆகாதுன்ட்டு இல்லை. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இன்றைக்கி செலவு பெருசாக பண்ண மாட்டீங்க. குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் ஓரளவுக்கு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையிலும் இன்று பராமரிப்பு செலவுகள் அல்லது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. எங்கேயாவது சாயந்தரத்துக்கு மேலே 6 மணிக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு உண்டான கோயிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பீச் அந்த மாதிரி ஏதாவது மாலுக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் மனசில் இருக்கிற பாரம் குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் செலவுகளும் அதீதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களால் வேலையில் ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே நண்பர்களை சந்தித்து அகமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை அல்லது எதிரிகள் அடங்கி இருப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் 12 மணி 58 நிமிஷத்துக்கு மேலே உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னதான் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சந்திரனுக்கு குரு, செவ்வாய், சுக்கிரன், புதனின் பார்வை கிடைக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனால் அந்த சிந்தனையில் கூட நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு இருப்பீங்க. கவலைகளை மறந்து எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை விலக்கி வைப்பதற்குண்டான முயற்சிகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்களை சந்தித்து அகமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அவுட்டிங் போக முடியாது. உங்கள் வேலை வந்துடும். குழந்தைகள் சார்ந்த தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் சாயந்தரம் 8 மணிக்கு மேலே உங்களுடைய நண்பர்களின் சந்திப்பு மனதில் இருக்கக்கூடிய கவலையை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.